அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய உலகில் அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி என்னவென்றால், இஸ்லாம் ஒரு பழமைவாத மதமா? சிலர் இஸ்லாம் காலத்திற்கு பொருந்தாத மதம் என்று கூறுகிறார்கள். சிலர் பெண்களுக்கு உரிமை தரவில்லை என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் மத சுதந்திரம் இல்லை என்றும் கடுமையான தண்டனைகள் உள்ளன என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இந்த விமர்சனங்கள் உண்மையா அல்லது தவறான புரிதல்களா? இந்த கேள்விக்கு பதில் பெற நாம் இஸ்லாமின் அடிப்படை ஆதாரங்களை பார்க்க வேண்டும். அவை குர்ஆன் மற்றும் ஹதீஸ், மேலும் நபி முஹம்மத் அவர்களின் வாழ்க்கை. முதலில் ஒரு முக்கிய விமர்சனம். இஸ்லாமிய சட்டம் பழைய கால சட்டம். இஸ்லாமிய சட்டம் ஷரியா 1400 வருடங்களுக்கு முன்பு உருவானது என்பதால் அது இன்றைய உலகிற்கு பொருந்தாது என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் குர்ஆன் என்ன கூறுகிறது? அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். நிச்சயமாக அல்லாஹ் நீதியையும் நன்மையையும் கட்டளையிடுகிறான். இதன் பொருள் என்ன? இஸ்லாம் காலத்திற்கு கட்டுப்பட்ட சட்டம் அல்ல. அது காலத்தால் மாறாத நீதியும் நெறிமுறைகளும் அடிப்படையாக கொண்டது. அதே நேரத்தில் சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப இஸ்லாமிய அறிஞர்கள் பயன்படுத்தும் ஒரு முறை உள்ளது. அது இஜ்திஹத். இதன் மூலம் புதிய பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படுகிறது. இப்போது இரண்டாவது விமர்சனம். இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை தரவில்லை. ஆனால் வரலாற்று உண்மை என்ன? இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு அரேபியாவில் பெண் குழந்தைகள் உயிருடன் புதைக்கப்பட்டனர். அந்த சூழலில் குர்ஆன் என்ன கூறியது? வலின்னிசாஇ நஸீபுன் மிம்ம தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெண்களுக்கும் வாரிசுரிமையில் பங்கு உண்டு. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதிஉ அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்ஸ. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருடைய நல்ல செயலையும் நான் வீணாக்க மாட்டேன். மேலும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைருக்கும் லி அஹ்லிஹி. உங்களில் சிறந்தவர் தன் குடும்பத்தாரிடம் சிறந்தவராக இருப்பவர். இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜாமியாத் திர்மிதி நூலில். இதனால் பெண்களுக்கு மரியாதை மற்றும் உரிமை இஸ்லாமில் முக்கியமானது என்பது தெளிவாகிறது. மூன்றாவது விமர்சனம். இஸ்லாமில் மத சுதந்திரம் இல்லை. ஆனால் குர்ஆன் மிகவும் தெளிவாக கூறுகிறது, லா இக்ராஹ ஃபித்தீன். மதத்தில் கட்டாயமில்லை. இதன் பொருள் என்ன? யாரையும் வலுக்கட்டாயமாக முஸ்லிமாக்க முடியாது. வரலாற்றில் முஸ்லிம் ஆட்சியில் கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் தங்கள் மதத்துடன் வாழ்ந்தனர். அதற்கான ஒரு முக்கிய உதாரணம் ஆல்-அண்டலஸ். நான்காவது விமர்சனம். இஸ்லாமில் கடுமையான தண்டனைகள் உள்ளன. இவை ஹட் பனிஷ்மெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் குர்ஆன் என்ன கூறுகிறது? வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன் யா ஊலியல் அல்பாபி. பகை தீர்க்கும் சட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை உள்ளது. இதன் பொருள் சமூகத்தில் குற்றங்களை தடுக்கும் சட்ட அமைப்பு. மேலும் நபி அவர்கள் கூறினார்கள், இத்ரஉல் ஹுதூத அனில் முஸ்லிமீன மஸ்ததாத்தும். முடிந்தவரை ஹுதூத் தண்டனைகளை தவிர்க்க முயலுங்கள். இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது சுன்னன் அல் திரிமிதி. இறுதியாக இஸ்லாமின் உண்மையான நோக்கம் என்ன? குர்ஆன் கூறுகிறது, வம அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நாங்கள் உங்களை உலகங்களுக்கு அருளாக அனுப்பினோம். இதில் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றி கூறப்படுகிறது. அதனால் இஸ்லாமின் அடிப்படை நோக்கம் நீதி, மனித கண்ணியம், சமநிலை, சமூக பாதுகாப்பு. இவை அனைத்தும் இஸ்லாமிய சட்டத்தின் இலக்குகள். இதையே இஸ்லாமிய அறிஞர்கள் மாகாசித் அல் ஷரியா என்று அழைக்கிறார்கள். அதனால் ஆழமாக ஆய்வு செய்தால் நாம் புரிந்துகொள்வது என்னவென்றால், இஸ்லாம் பழமைவாத மதம் அல்ல. மாறாக அது மனித சமுதாயத்திற்கு நீதி, சமநிலை மற்றும் நெறிமுறை வழங்கும் முழுமையான வாழ்க்கை முறை. அல்லாஹ் நமக்கு உண்மையை புரிந்துகொள்ளும் அறிவை வழங்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும்.